ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட்னா மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தாங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே அதில் வரும். அந்த பொருள்லாம் எதுவும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குவளை தான். இது நம்ம ஏற்கனவே போட்டிருந்தது மாதிரி கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சைஸ் வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டுக்கு 3 இன்ச்சு அகலம் உள்ளது. ஒரு 1/2 லிட்டர் கிட்ட 400 ml கிட்ட பிடிக்கக்கூடியது. ஒரு பீஸ் வந்து 650 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 650. 3 பீஸ் இருக்குது அவைலபிளாக. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரே மாதிரியே நல்லா வரும்பு வச்சு ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இப்போதைக்கு ஒரே மாதிரி 3 பீஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. எப்படி வேணாலும் வாங்கிக்கலாங்க, தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஒரு பாத்ரூமில் தண்ணி வந்து ஊற்றிக்கிறதுக்கோ இல்லை எதாவது எடுத்து வைக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வடிதட்டு தான் அடுத்து பார்க்குறது. நல்ல அந்த காலத்து வடிதட்டு, நல்ல ஹோல்ஸோட ஃபுல்லாக பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க. பொட்டடிச்சே செஞ்சுருக்கக்கூடிய ஒரு வடிதட்டு. சைஸ் வந்து 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதில் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தாங்க. ஏன்னா இது மாதிரி ரொம்ப வர்றதில்லை, கிடைக்கிறதில்ல. இது வந்து 900 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 900. அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு சட்டி மாதிரி இருக்கக்கூடியதான், ஹேண்டில் வச்சது. நம்ம ஏதாவது வறுக்க அந்த மாதிரி பொறிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த காலத்தில் உள்ளதாக எவ்வளோ பொட்டடிச்சே செஞ்சுருக்குறாங்க. அந்த பொட்டடிச்சிருக்கிறதோட அழுத்தமாக செஞ்சுருக்கிறதோட இது பின்னாடியும் சரி உள்ளேயும் சரி நல்லா தெரியுது. இது வந்து சைஸ் வந்து ஒரு அடி சைஸ் இருக்கக்கூடியது. கைப்பிடியோடு பார்த்தோம்னா 1 அடி சைஸ் இருக்கக்கூடியது. அந்த சட்டி மட்டும் இருக்கிற பாகம் வந்து 7.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இது பீஸ் வந்து 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1900ங்க. அடுத்தா பார்க்குறது 2 பவுல் மாதிரி இருக்கக்கூடிய பீஸ் தான். நம்ம பூத்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் காய்கறி நறுக்கி போட, இல்லை அதாவது பூஜை அறையெல்லாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பீஸ் ஒன்றா தான் செட்டாக விலை கொடுக்குறேன், ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. சைஸ் 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 7.5 இன்ச்சு ஹைட்டு அகலம் இருக்கக்கூடியது. 3 இன்ச்சு ஹைட்டு, 7.5 இன்ச்சு அகலம். இதோட ரேட்டு வந்து 1400 ரூபா 2 பீஸ்க்கும். அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு 2 சொம்பு தான். நல்ல உருட்டையாக டிசைன் இருக்கக்கூடிய 2 சொம்பு. அந்த வாட்டத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறது தான். நல்ல இந்த மாதிரி இப்போ வந்து இந்த அளவுக்கு ரவுண்டாலாம் சொம்பு கிடைக்கிறதில்ல. ஒரு பித்தளை தகடுலேயே அந்த காலத்தில் கை வேலைப்பாட்டில் அவ்வளோ அழகாக ரவுண்டாக மடக்கி விட்டு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. அதே மாதிரி வாய்ப்பகுதியும் நல்லா குறுகலாக வரும். அவ்வளோ அந்த சொம்போட பேட்டர்னே பார்க்க நல்லாயிருக்கும். வரும்பு மேலெல்லாம் வரும்பு மடக்கி விட்ருக்கோம். 2 சொம்புலேயுமே நல்லா வரும்பு மடக்கி விட்டு நல்லா சூப்பராக இருக்கும். சின்னது ஒன்று பெருசு ஒன்று, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2 ஒன்றா போட்டிருக்கேன். இது 2 வந்து உங்களுக்கு 2200 ரூபா, 2600ன்னு விலை கொடுக்குறேன். பெருசு வந்து 6.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. சின்னது வந்து 4.5 இன்ச்சு சைஸு. 4.5 இன்ச்சுக்கு 3/4 லிட்டர் பிடிக்கும். பெருசு வந்து 6.5 இன்ச்சுக்கு 1.5 லிட்டர் பிடிக்கும். 2 செட்டாக தான் விலை கொடுக்குறேன், 2200 ரூபா இன்க்ளூடிங் கொரியர் தாங்க எல்லாமே. அடுத்தா பார்க்குறது ஒரு புட்டு பாத்திரம் தான். புட்டு பாத்திரத்துலேயே சின்னது மினி சைஸ் இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் அவங்கவுங்க வச்சுப்பாங்க. பட் நம்ம ரெகுலர் கஸ்டமராக இருக்கவங்க கேட்கும்போது நம்ம பார்த்து தேடி நம்ம ஒரு தடவை வீடியோவில் போடும்போது கேட்குறதுனால பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. குண்டா மட்டும் பார்த்தோம்னா சைஸ் 4 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம ஒரு பால் காய்ச்ச கொள்ள தனியாக ஒரு கூட்டு வைக்க அந்த மாதிரி இதுக்கு அடியில் இருக்க குண்டானா தனியாகவே பயன்படுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு தட்டு இட்லி அல்ல புட்டு வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் மொத்த சைஸ் பார்த்தோம்னா 7.25 இன்ச்சு ஹைட்டு. இந்த பீஸ் புட்டு எடுத்தது வந்து 2900 ரூபா, 2900ன்னு விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு குமிழ் வச்ச தூக்கு தான். குமிழ் தூக்கும் ரொம்ப இப்போ டிமாண்டில் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த ஹூக்கு கொக்கியெல்லாம் பார்த்தோம்னாலே அந்த காலத்து பேட்டர்னுங்கிறது தெரியும். நல்ல உள்ள ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு தூக்கு. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 1900. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய 2 பெட்டி தான். பெரிய பெட்டி வந்து அரிசி ட்ரம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது. ரொம்ப பெட்டியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை, டிமாண்டில் இருக்கக்கூடியது தான். இது நல்ல பெரிய சைஸு. ஒரு 10 கிலோவுக்கு மேலேயே நம்ம அரிசி கொட்டி வச்சுக்கலாம். பெரிய சைஸ். சின்ன சைஸ் வந்து அதிலே கொஞ்சம் பாதி சைஸ் இருக்க மாதிரி. பெருசு வந்து 1 அடிக்கு 9 இன்ச்சு அகலம். 9 இன்ச்சு அகலம் உள்ளது. இது வந்து சின்னது வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு ஹைட்டு. பெட்டி வந்து 8க்கு 8 இருக்கக்கூடியது.
பெருசு வந்து உங்களுக்கு நல்ல அரிசி ட்ரம் மாதிரியே யூஸ் பண்ணலாம், நல்ல கண்டிஷனில் உள்ளது. இல்லை மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நல்ல ஈயம் பூசியே இருக்கக்கூடியது தான். வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பெருசு வந்து உங்களுக்கு 6400 விலை கொடுக்குறேங்க. 6400. உள்ளே நல்ல ஈயம் பூசி வெளியில் நல்ல கண்டிஷனோடு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பெட்டி அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அப்பப்போ கிடைக்கிற பொருட்களை தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்ல பெரிய சைஸ் பெட்டி, நல்ல சதுரமாக, அடியில் பேஸ்லாம் நல்லா திருத்தமாக, யூஸ் பண்ணாத நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். அடுத்தது அதுலேயே வந்து நம்ம பார்க்குறது இது வந்து 6900, 6900 சாரி 6400, 6400 விலை கொடுக்குறேங்க. சின்ன பெட்டி வந்து அதுலேயே இது நல்லா அடக்கமாக இருக்கக்கூடியது. இது அந்த காலத்தில் வந்து மசாலா பொருட்கள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பார்த்தோம்னா நம்ம இது நல்லா அடக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு நகை பாக்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். பொருள்லாம் எதுவும் நகை பணம்லாம் வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்டான ஒரு சைஸ் வந்து 7 இன்ச்சுக்கு ஹைட் இருக்கக்கூடியது. 4400, சின்னது வந்து 4400, 4400ங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் தான். இது வந்து கொஞ்சமாக நம்ம சட்னி இல்லை தயிர் இது மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் எடுத்து வைக்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செக்கோஸில் வைக்க, மேட் இன் செக்கோஸில் வைக்க அதில் மூடியில் போட்டே வருது. இந்த பீஸ் வந்து 900 விலை கொடுக்குறேன். 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 4 இன்ச்சு ஹைட்டுக்கு 4 இன்ச்சு ஹைட்டு, ஒரு 300 ml அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்ததாக பார்க்குறது செங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படி தான். அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய படி, அந்த காலத்து படி. இந்த மரம்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது, அவைலபிளே கிடையாது. எந்த மரக்கடையிலையும் இந்த மரம்லாம் கிடைக்காது. ஆன்டிக் அந்த காலத்தில் உள்ளது. திக்னஸும் நல்லா திக்காக இருக்கக்கூடியது. வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன். சைஸ் 3.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இந்த படி வந்து 1200 விலை கொடுக்குறாங்க. 1200. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு படி. அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு திருகு பலகை தான். இந்த திருகு பலகையும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய திருகு பலகை. நல்ல தேக்கு மரம், நல்ல பெரிய சைஸு. அந்த கிண்ணத்தோடையே இருக்கக்கூடியது. கிண்ணத்தோட சைஸ் மட்டுமே 7.25 இன்ச்சு. அந்த திருகுற இடத்துல இருக்கக்கூடிய கிண்ணத்தோட சைஸ் மட்டுமே 7.25 இன்ச்சு வரக்கூடியது. நல்லா அகலமாக இருக்கக்கூடியது. மொத்த அருவாமனையோட சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 1.5 அடி கிட்ட வரும். அது போக இந்த பிளேடு தான் இந்த அருவாமனையோட ஸ்பெஷலு. யூஸ்வலாக நார்மலாக இருக்க பிளேடை விட இந்த மாதிரி பிளேடு நான் பார்த்ததே கிடையாது. நல்ல வித்தியாசமான ஒரு பிளேடு, யூனிக்கான ஒரு திருகு பலகை பிளேடு. இதில் வந்து நம்ம நல்ல வாசப்படியிலலாம் டிசைன் இருக்கும் இல்லையா மரத்தில், அந்த மாதிரியான ஒரு டிசைனை இரும்புலேயே கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 1.5 அடி இருக்கக்கூடியது. அந்த பிளேடை வச்சு இது ஆன்டிக் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அது மாதிரியான இதுக்கு செய்யணும். அந்த திருகு பலகை வந்து 3900 விலை கொடுக்குறேன். 3900ங்க. அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு முக்காலி தான். இந்த முக்காலியும் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது தான், இப்போ உள்ளது கிடையாது, அந்த காலத்தில் உள்ளது. அந்த என்கிரேவிங் டிசைனை வச்சு தான் நான் சொல்கிறேன். கோயிலெலாம் நம்ம மேலே பார்த்தோம், அந்த ஒரு என்னது விமானத்துலலாம் இருக்கக்கூடிய டிசைன் இது. இந்த மாதிரி பூ டிசைன் மாதிரி கோயில்களில் தான் செஞ்சுருப்பாங்க இந்த சிற்ப வேலைப்பாட்டில். அந்த மாதிரியான ஒரு டிசைனை கைவேலைப்பிலேயே அவ்வளோ அழகாக அந்த தொட்டு பார்த்தோம்னாலே நல்லா தெரியும். அது மாதிரி சுற்றிலும் கொடி மாதிரியான டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த பார்த்தோம்னாலே நமக்கு ஆன்டிக்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி சைஸ் பார்த்தோம்னா அந்த ஒரு தேக்கு பலகையோட சைஸ் மட்டுமே 2 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2 இன்ச்சு கனம் மட்டும் அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது. எப்படி இருக்கோ அப்படியே போட்டிருக்கேங்க. இது அந்த மாதிரி ஆன்டிக் பீஸ். இது மோஸ்ட்லி வந்து இது வந்து உங்களுக்கு பூஜை அறையில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 1 அடி சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4400 விலை கொடுக்குறேன். அந்த என்கிரேவிங் அந்த மேலே இருக்கிற அந்த பலகையில் இருக்கிற என்கிரேவிங் டிசைன் தான் இதோட காஸ்ட்டுக்கு. வேறு ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு அந்த பழமையானது, ரொம்ப வருஷம் பழமையானது. 4400 விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.